கண்டனன் கற்பினு கணியை கண்களால் இருப்பிறப்பென்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். கம்பர் ஹனுமான் சீதையை கண்டதை அழகாக வர்ணிக்கிறார். சீதையை கண்டேன் என் ஆஞ்சநேயர் முதலில் கூறினார். ஆனால் அடுத்த வினாடி சீதையா கண்டேன், இல்லை போல் தோன்றுகிறதே, நான் 3 பேர் சேர்ந்து நடனமாடுவதை கண்டேன். அந்த மூவரார் உயர்ந்த குலத்தில் பிறப்பு, பொறுமை, கற்பு, இந்த 3 சிறந்த பண்புகள் ஒரு சேர நடனமாடுவதை கண்டேன். பார்த்தேன்னு சொன்ன ஆஞ்சநேயர் நான் பார்க்கவில்லை என்று சொன்னவுடனே தவித்தான் ராமன். ஆனால் ஆஞ்சநேயர் மேலும் கூறினார், ஒரே ஒரு பெண் அங்கு அமர்ந்திருப்பதை நான் பார்க்கவில்லை, 3 சிறந்த பண்புகள் ஒரு சேர குடிகொண்டிருப்பவளை கண்டேன். இருப்பிறப்பென்பதொன்னும் ஜனககுலத்திலேயே பிறந்தவள், இரும் பொறை என்பதொன்னும் பொறுமையே உருவானவள், கற்பெனும் பெயரதொன்னும் கற்பு கரசி, பாதிவிரத்தத்தில் தலை சிறந்தவள், இப்படிப்பட்ட ஒன்றை களி நடம் புரிய கண்டேன். இந்த 3 உயர் பண்புகளும் ஒரு சேர நாட்டியமாடிக்கொண்டிருந்தன என்றுதான் ஆஞ்சநேயர் பேசினாராம். அந்த சர்க்கத்தில் கட்டத்தில் தான் இப்போது உள்ளோம். ராமன் கேட்கிறார், உள்ள முகக்கிறார். ஆஞ்சநேயர் சீதை சொன்ன செய்தியை மேலே கூறப்போகிறார். இவையெல்லாம் ஒரு புறத்தில் பார்க்கும்போது தற்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்தில் உள்ளோம். அதாவது திசைமுகன் சேரி, அரக்கோணத்துக்கு அருகே காவேரிப்பாக்கம் சோழிங்கபுரம் சாலையில் 7வது கிலோமீட்டரில் இருக்கும் சேரி ஐயன்பேட்டை, அதுதான் திசைமுகன் சேரி என்று சொல்லப்படுகிறது. திசைமுகனுக்கு நான்முகனுக்கு பெருமான் தரிசனம் கொடுத்த இடம், அதனாலதான் திசைமுகனுக்கு இருக்கிற இடம்னு சொல்றார்கள். 1881 இன்றிருக்கும் நிலையில் கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இதோ பெருமானை தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவர் உற்சவர் பரமபதநாதனாக எழுந்துருளி உள்ளார். பரமபதநாதன் ஓர் திருவடியை மடித்து ஓர் திருவடியை கீழே நீட்டி கொண்டு சவ்யம் பாதம் பிரசாரிய என்று அழகான ஸ்லோகம் உண்டு. அதே போல தட்சிணம் குஞ்சயித்வா, வலது திருவடியை மடித்து இடது திருவடியை நீட்டி கொண்டு பெருமான் உள்ளார். இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் வலது புறத்தே, இடது புறத்தே பூமாதேவி நாச்சியார். பெருமானுடைய 2 திருக்கரங்களை சேவித்தால் இடது திருக்கரம் பூமியில் தான் அமர்ந்திருக்கிற பீഠத்தில் ஊன்றி கொண்டிருக்கிறார். வலது திருக்கரத்தை நீட்டி முழந்தாளை தாண்டி தன் வலது திருவடியை காட்டி கொண்டிருக்கிறார். இது ஒரு மாறுபட்ட திருக்கோலம். பக்கத்துல நாச்சிமார்கள் உள்ளார்கள். பெரிய ஆதிசேஷ பீഠத்தில் எழுந்துள்ளி உள்ளார். தர்மாதி பீடம்னு சொல்லுவோம். இந்த ஆதிசேஷ பீഠத்தில் உள்ளார். அவருடைய இடது திருவடியை சேர்த்தால் முன்புறம் விரல்கள் பூமியில் குத்தி, பின்புறம் குதிகால் சற்றே மேலெழும்பிய நிலையில் உள்ளது. அப்படின்னா நாம ஒரு இடத்துல இருந்து நாற்காலியில் உட்கார்ந்துருக்கோம், இறங்கி காலை ஊன்றி கொண்டு எழுந்திருக்கிறோம்னால் முன்னங்கால ஊன்றி பின்னங்கால தூக்கி கொண்டுதானே எழுந்திருப்போம். அப்படின்னா ஆரோ கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிக்கிறதுக்கு நாம் துரித்து வேகமாக போக வேண்டும் என்று போவதற்காகவே பெருமான் எழுந்துருளி உள்ளான் போலும். அவரை சேவித்துக் கொண்டோம். இங்கே எம்பெருமானே பரமபதநாதனாக இருக்கிறபடியால் தனித்து வைகுந்த வாசல் கிடையாது. பல ஆஸ்தானங்கள்லையும் வைகுண்ட வாசல் இருக்கும். இங்க பெருமானே வைகுந்தநாதன் ஆயிட்டே, ஆனால் அவனுடைய கோயில் வாசல் தான் வைகுந்த நிழல் வாசல்னு வைத்துக் கொள்ள வேண்டும். மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானமுழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே என்று குலசேகராழ்வார் சாதிக்கிறார். அதாவது வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோ தம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால், பகவானே உன் திருவடியை தவிர எங்கு போய் நிற்பேன். அங்கே துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நிழல்வாசல், உள்ள புகுவதற்கே அரியதாம் வைகுந்த வாசல். யாரையும் அனுமதித்து விடுவார்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தானே கட்டும். அந்த வைகுந்தநாதன் பரமபதநாதனே தன் வாசலோடு இங்கே எழுந்துருளி இருக்கிறார். பக்கத்தில் ஆச்சரியமான உற்சவமூர்த்தி, கனகவல்லி தாயாரோட சேர்ந்த உற்சவமூர்த்தி. தனிக்கோவில் நாச்சியார், கனகவல்லி தாயார், தனி சன்னிதானத்தில் அவளை தரிசித்துக் கொள்கிறோம்.
இதோ பெருமான் பரமபதநாதன் நின்ன திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி வலது திருக்கையால் அபய பிரதானம் அபயம் அஞ்சேல் என்று அளித்து கொண்டு பக்கத்தில் நாச்சியாரோட சேர்த்தி திருக்கோலத்தில் எழுந்தொழி உள்ளார். சேர்த்தினால் பெருமானும் தாயாரும் ஒரு சிங்காதனத்தில் ஒன்றாக எழுந்தொழி இருப்பது. என தனியா தனி கோவிலில் 365 நாளும் நாச்சியார் உள்ளார், பெருமான் தனித்து தன் கோயிலில் உள்ளார். இந்த இருவருமாக ஒரு சேர் வந்து நிற்கும் இடம் அதுதான் சேர்த்தி சேர்த்தி சேவைன்னு சொல்லுகிறோம். இன்று பரமபதநாதனை தரிசித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். அது 108வது திவ்ய தேசம். முதல் திருத்தலம் ஸ்ரீரங்கம்னு சொல்றோம், 108வது திருத்தலம் பரமபதம்னு சொல்றோம், 107வது திருப்பார்க்கடல். திருப்பார்க்கடலையும் பரமபதத்தையும் சேவிக்க முடியாதே, 106 திவ்ய தேசங்களை தானே தரிசிக்க முடியும். அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு என்ன ஆயிடும், என்னைக்குமே சேவிக்க கூடாதுன்னு ஆயிடும். அப்படி இல்லை, 108வது விதேசத்தை எல்லாரும் ஒரு நாள் சேவிக்கத்தான் போகிறோம். அங்க போனா என்னன்னு சொல்ல போறோம். இப்போ ஜெய 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 மகாவீர ஜெய கோஷம் கேட்டுட்டே இருக்குமா. ஜெய கோஷம்னா நீர் ஜெயித்தீர் ஜெயித்தீர் வெற்றி பெற்றீர் ஜிதந்தே புண்டலீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜானுட்டு ஜிதந்தா ஸ்தோத்திரம் ரிக்வேதத்தின் ஒரு பகுதியாகவே சொல்லப்படுகிறது. பெருமான குறித்து நாம் பல்லாண்டு பாடுதல்னா என்னன்னு பாடணும்? ஜெய ஜெய ஜெய, உனக்கு எல்லா வெற்றியும் உண்டாக்குக, எல்லா வெற்றியும் உண்டாக்க. இன்னிலிருந்து ஜெய வருஷமே பிறக்கிறது இல்லையோ, ஆண்டு பிறப்பு வருஷ பிறப்பு சித்திரை பிறக்கிறது. இந்த சித்திர மாசத்திலே இந்த ராசிக்குள்ளே சூரியன் புகுகிறபடியால் இது சித்திர வருஷ பிறப்புன்னு சொல்றோம். விஜய வருஷத்தை கண்டோம், எத்தனையோ நன்மைகளும் பார்த்தோம், ஒரு சில கட்டங்களும் பட்டோம். இனி ஜெய வருஷம் வருகிறது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவானீதிர் மதிர் மம. ஜெயம் வெற்றி எப்போதும் கிட்டும். எங்கு கண்ணனோ எங்கு பார்த்தனான அர்ஜுனனோ அங்குதான் வெற்றி செல்வம். ஆகவே இந்த ஆண்டு பிறப்பு அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி ஜெயமாய் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி, அப்புறம் இவ்வுலகத்தையே வெற்றி கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கைக்குள் வெற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாத்தையும் பரபரப்பா பார்த்துனுட்டு உலக வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்ந்துட முடியாது இல்லையா. அப்ப இந்த வாழ்க்கையை வெற்றி கொண்டு தாண்ட வேண்டும். தாண்டினால்தான் பரமபதநாதனுடைய திருவடிகள் கிட்டும். அவரை இன்று சேவித்துக் கொண்டோம். மறுபடியும் சுந்தரகாண்டம் 65வது சர்க்கத்தில் உள்ளோம். ராமனிடத்தில் சீதையை பற்றின செய்தி கூறிக்கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அப்ப சொல்றார் அந்த சர்க்கத்தின் 12வது ஸ்லோகம், त्वयि सन्न्यस्य जीवन्ति रामा राम मनोरथम திருஷ்டாமே ராட்சசி மத்தியே தர்ஜமானா முகுர்முகு. சீதை இன்னும் உயிரோடு இருக்கிறாள் ராமா, ஆனா ஒரே நம்பிக்கை கீற்று, அதில் தான் உயிரோடு இருக்கிறாள். உன்னிடத்தில் நீ காக்காமல் விடமாட்டாய், உன்னை நம்பினவனை கைவிடு விட்ட மாட்டாய் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாள். அங்க இடத்துல சொல்லும் போதே ஜீவந்தி ராமா, ராமா சீதை. ராமான்னு சொன்னா ராமன் என்றால் ராமன், ராமா என்றால் சீதை குறிக்கும். அது ஸ்திரீலிங்கம், பெண்பால் சொல். त्वयि सन्न्यस्य जीवन्ति, உன்னிடத்தில் தன்னை காக்கும் பொறுப்பை வைத்து சீதை காத்திருக்கிறாள். இந்த சந்நியஸ்யன்னு சொல்றது தான் ஞாசம், பரநியாசம், பிரபத்தி, சரணாகதி என்று தம் ரக்ஷாபரத்தை பெருமானிடத்துல வச்சுட்டு இருக்க முடியும். அதானே பிரபன்னர்கள் சரணாகதர்கள்னு கூறுகிறோம். அப்படி இருந்தா சீதைன்னு சொல்லுகிறாள். त्वयि सन्न्यस्य அதசையா விவர்ணாங்கி, பூமியில தான் படுத்துட்டு இருக்காள். அவள் திருமேனி ஒளி இழந்து போயிற்று, வரணம் மாறித்து, உன்னையே எதிர்பார்த்து இருக்கிறாள். உக்ரேன தபசாயுக்தா त्वद्भक्त्या புருஷோத்தம, உன்னிடத்தில் இருக்கிற பக்தியால் உக்ரமான தபஸ். என்ன ராவணன் துன்பம் கொடுத்தாலும் திரும்ப பார்க்காத தபஸ் ராமா. விஜ்ஞாப்யா புனரப்பேஷ ராமோ வாயுசுதத்வயா சித்திரகூடே மகாப்ராஜ்ய வாயசம்பிரதி ராகவ. உனக்கு அடையாளம் சொல்லுவதற்காக நீயும் அவளும் தனித்திருந்த போது சித்திரகூடத்தில் காக்கை வடிவத்தில் வந்து ஒருத்தன் துன்பம் கொடுத்தானே, அவனை நீரும் அழித்தீராமே, அவனை கர்வபங்கப்படுத்தினீரே. அந்த கதை ஏகாந்தமாக உன்னிடத்தில் சொல்ல சொன்னாள். ஏஷ சூடாமணி ஸ்ரீமான் மயாதே யத்தன ரக்ஷிதா மனசிலாயாஸ் திலகம் தஸ்மரஸ்வேதி அப்ரவீத். இதோ என் கையில சூடாமணி வச்சிருக்கேனே, இதை உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாள். இந்த சூடாமணி ஏகாந்தத்திலே அவருடைய தலையில இருக்கிறத பார்த்து ரசித்தீராமே. இந்த சூடாமணி மேல இருக்கிறச்சே அது பட்டு அவள் குங்குமம் அழிந்ததாம்.
நீர்தாம் அழித்தீராம். அதுக்கப்புறம் மனசிலையில இருந்து குங்குமம் திலக்கத்தை எடுத்து அவள் தலையில் வைத்தீராமே. இந்த விளையாட்டு நடந்ததையும் சொல்ல சொன்னாள். இந்த கதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா மோதிரத்தை நழுவு விட்டு என் மோதிரத்தை காணமேன்னு ராமன் சொன்னார். இதோ இருக்கேன்னு சீதை தேடி கொடுத்தாள்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த மோதிரம் இதுதான் விட்டு தானே சீதை ஆனந்தப்பட்டாள். கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு கீழே பார்த்திருக்கோம். அந்த கதையை ஞாபகப்படுத்த சொன்னாள். ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசாம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் ரக்ஷசாம் வசமாகதா. அரக்கர்கள் பிடியில் இருக்கும் நான் இனி ஓர் மாதத்துக்கு மேலே உயிர் தரித்திருக்க மாட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இதுதான் முக்கியமான செய்தி. இப்போ ஒரு மாதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். 30 நாட்களுக்குள் போக வேண்டும். அவளை மீட்டு கொண்டு வர வேண்டும். இதிமாம் அப்ரவீத் சீதா கிருஷாங்கி தர்மச்சாரிணி. தர்மத்திலிருந்து சற்றும் விலகல. யாரோ ஒருத்தர் வீட்டுல இருக்காளேங்கிறதுக்காக தர்மமா குறைந்து போயிட்டு இல்லையே. ராவணாந்த புரே ருத்தா மிருகிவோத்புல்ல லோச்சனா. ஒரு மருண்ட மானின் கண்கள் எப்படி அலை பாயுமோ அதை போல் கண்களில் பயம் கண்டேன். இனி ஒரே முடிவுதான். சர்வதா சாகர ஜலே சந்தாரஹா பவிதீயதாம். இனி அனைவரும் சேருவோம். எப்பாடுபட்டாவது சரி இந்த கடலுக்கு மேலே அணை கட்டுவோம். கட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம். சண்டையிட்டு சீதை மீட்போம். அப்பவே முடிவு சொல்லிட்டார் ஹனுமான். இனிமே என்ன பேசியிருக்கணும்? அணை கட்டணமா, தாண்டனமா, மெதப்பமா, நீஞ்சனமா ஒண்ணும் இல்லை. எந்த படியிலாவது அணை கட்டப்பட வேண்டும், தாண்ட வேண்டும், போக வேண்டும். அப்ப அவருடைய உள்ளத்திலே அப்போதே இது ஒண்ணுதான் வழி என்பது பட்டுவிட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி முடிவெடுத்திருக்காளே தவிர அவர் மனசுல இதுதான் வழின்னு தெரிஞ்சது. ஆஞ்சநேயர் என்ன நினைத்து எதை பேசுகிறாரோ அதுதான் நடக்கும். அதைத்தான் ராமனும் நடத்துவார். தௌ ஜாதாஸ்வாசௌ ராஜபுத்ரௌ விதித்யா தச்ச அபிஜானம் ராகவாய பிரதாய தேவ்யா சாக்கியாதம் சர்வமேவ அனுபூர்வியாத்வாச்சா சம்பூர்ணம் வாயுபுத்திர சசம்ச. கையில் இருந்த மணியை நன்றாக கொடுத்தான். இதை பெற்ற 2 குமாரர்கள் லக்ஷ்மணனும் ராமனும் மூச்சு விட்டார்கள், சமாதானப்பட்டார்கள். நிமிடம் தெரிந்து கொண்டார் ஹனுமான். அடுத்த சர்க்கம் 66வது சர்க்கம். ஏவமுக்தோ ஹனுமதா ராமோ தசரதாத்மஜா தம்மணி ஹிருதயே கிருத்வா ருரோத சஹலக்ஷ்மணா. அந்த மணியை வாங்கினவன் தன் நெஞ்சார தழுவிக்கொண்டான் ராமன். இலக்குவனோடு சேர்ந்து அழுதான். இந்த மணியினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. தந்து திருஷ்டா மணிஸ்ரேட்டம் ராகவ சோகரிசிதா நேத்ராபியாம் அஸ்ருபூர்ணாபியாம். 2 கண்கள்ல இருந்து கண்ணீர் உருண்டோட பக்கத்தில் இருக்கிற சுக்ரீவனிடத்தில் கூறுகிறான். யதைவ தேனு சவதி ஸ்நேகாத் வத்சஸ்ய வத்சலா ததா மமாபி ஹிருதயம் மணிஸ்ரேஷ்டஸ்ய தரிசனாத். எப்படி ஒரு தாய் பசு தன் கன்றை நினைத்து அழுது பின்தொடர்ந்து போகுமோ அதே போல் இந்த சூடாமணியை கண்ட நான் உருகுகிறேன், அழுகிறேன். ஏன்னா அதனுடைய ஞாபகம் எல்லாம் எனக்கு வர்றது. மணிரத்னம் இதம் தத்தம் வைதேஹ்யாஸ்வசுரோணமே. வைதேகியினுடைய தந்தை ஜனகர், அவரால் தான் இந்த மணி கொடுக்கப்பட்டது. வது காலே யதா பத்தம் அதிகம் மூர்த்தினி சோபதே. கல்யாணத்தின் போது இவருடைய தலை நடு வகிடு, அந்த வகிட்டின் நுனியில் சாத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை மாமனார் கொடுத்தார். ஜயம் ஆயம் ஹி ஜல சம்பூதோ மணி பிரபர பூஜிதா யஜ்ஞ பரமதுஷ்டேன தத்த சக்ரேண தீமதா. இது ஒரு பெரிய யாகத்தில் பிறந்தது. அதே போல கடலில் தோன்றியது. இந்திரன் இந்த மணியை என் மாமனாருக்கு கொடுத்தார். இந்திரனாலே கொடுக்கப்பட்ட மணி மாமனார் பெற்றார். மாமனார் இத்தை கல்யாண காலத்தில் பெண் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்தார். இமம் திருஷ்டுவா மணி சிரேஷ்டம் ததா தாச தரிசனம். இதை பார்த்ததிலே அவரையே பார்த்தா போல இருக்கு. தசரதன் இந்த மணி அவ்வளவு மதித்தார். தந்தையை பார்த்தா போல இருக்கு. அத்தியாஸ்வகத சௌமிய வைதேஹ்யஸ்ய ததா விபோஹோ. சீதையே கண்டா போல இருக்கிறது என்றார். சீதை முன்னே இல்லை, சூடாமணி தான் இருக்கிறது. ஆனா சூடாமணி அணிந்த தலை ஞாபகத்துக்கு வர, அந்த தலையோடைய கழுத்தும் திருவுடம்பும் ஞாபகத்துக்கு வர, அங்க சீதையே நிற்கிறா போலே ஓர் நிமிடம் ராமன் நினைத்தான். இன்று முழுவதும் சீதையை பெற்ற ஆனந்தத்தோட ராமன் இருக்கட்டும். அடுத்த நாள் சந்திப்போம்.